குடும்ப பற்றையும் அருள் பற்றையும் சில உணர்வுகள் அதற்கிடையில் உள்ள வித்தியாசங்களை ஞானகுரு அவர்கள் இதில் சுட்டிக்காட்டி, நாம் பற்ற வேண்டியது எது, குடும்ப பற்று என்பது என்ன, அந்த பற்றில் நாம் சிக்கிவிட்டால் என்ன ஆகின்றோம், ஆனால் அருள் பற்றினை பற்றினால் என்ன ஆகின்றோம் என்பதை இதில் விளக்க உரை கொடுக்கின்றார்கள். ஞானிகள் காட்டிய வழியினை பற்றுடன் பற்றும் பொழுது அருளை நாம் பற்றுகின்றோம், அதன் வழியே காரியங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்குகிறது. ஆனால் வாழ்க்கையில் குடும்ப பற்றினை அதிகமாக சேர்த்து அருள் பற்றினை குறைக்கும் பொழுது செயல்கள் தடைப்படுகின்றது. சொல்லும் பொழுது நமக்கு சிறிது புரியாமல் இருக்கலாம். குடும்ப பற்று இல்லாத எப்படி வாழ முடியும் என்று கூட நாம் சிந்தனை நமக்குள் வரலாம். ஆனால் அவர் எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். காரணம், குடும்ப பற்று என்று வந்தாலே அதிகமான நிலையில் தன்னுடைய சிந்தனையை இழக்கச் செய்யும். என்னால் குடும்பத்தை பற்றி நாம் நல்லது நடக்கும், எல்லாம் நன்றாக நடக்கும் என்று இப்படி எண்ணுகின்றமா என்றால், குடும்பத்தை நினைத்து சில நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், சில மாற்றங்கள் வந்தால் நம்முடைய நல்ல சிந்தனை அது அந்த பற்று குறைக்கத்தான் செய்கின்றது. நாம் சொல்லலாம் பற்றில்லாதபடி எப்படி அவர்களை காக்க முடியும் என்று. ஆனால் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டி, அது குடும்ப பற்றை கூட்டுவதா அருள் பற்றினை கூட்டுவதா, அது இங்கு கூட்டப்பட வேண்டியது அருள் பற்று என்று சுட்டி காட்டுகின்றார். குடும்ப பற்றை வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் குடும்ப பற்று என்ற பெயரை சொல்லி அருள் உணர்வுகளை பெறுவதையும், அருள் உணர்வுகளை நமக்குள் வளர்ப்பதையும், அருள் உணர்வுகளை அடுத்தவருக்கு பாய்ச்சுவதையும், அத்தகைய உணர்வுகளை நமக்குள் வலிமை மிக்கதாக மாற்றுவதையும் நாம் அந்த நோக்கங்கள் குறைந்து விட்டால், இந்த பற்று நாம் எடுக்கக்கூடிய குடும்ப பற்று என்று சொல்லினமே அது நம் சிந்தனையை இழக்கச் செய்து விடுகிறது என்று சொல்லினார். சிந்தனை இழந்து விட்டால் பின் அருள் உணர்வை எப்படி பெறுவோம், நல்லதை எப்படி நினைப்போம், அது நல்லதுக்கு வலு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் குழந்தை இப்படி வர வேண்டும், குழந்தை இப்படி நன்றாக நடக்க வேண்டும், குழந்தை அருள் வழியில் வாழ வேண்டும், குழந்தைக்கு திருமணமாக வேண்டும், இன்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் சிறுக சிறுக நமக்குள் வளரத் தொடங்கினால், ஏற்கனவே இதற்கு முன் நாம் பழகி பதிவாக்கி இந்த பழைய உணர்வுகள் எல்லாம் முன்னாடி வந்துவிடும். அது முன்னாடி வந்துவிட்டால் அதனை காப்பது என்பதே பெரிய சிரமம். ஏனென்றால் இன்றைய உலக சூழ்நிலையில் சிறிதளவு நம்முடைய சிந்தனைகள் குறைந்தாலும் எத்தனையோ தீமையான உணர்வுகள் நம் அருகிலே நம் ஈர்ப்புக்குள்ளே வந்து விடுகின்றது. ஆகவே எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடியிலும் ஒரு காரியத்தை சித்தியாக்க வேண்டும் என்றால் அருஞானிகள் உணர்வுகள் பெற வேண்டும், எல்லாமே தெளிவாக நடக்க வேண்டும் என்று அருள் உணர்வினை நாம் அடிக்கடி கூட்டிக் கொண்டே வந்தால்தான் சரியாக இருக்கும். கண்களை திறந்து விண்ணை நோக்கி நினைவை செலுத்தி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் ஒரு 5 நிமிடமாவது எண்ணி அந்த அருள் உணர்வுகளை, அருள் சக்திகளை சுவாசித்து நமக்குள் வலுவாக்க வேண்டும். அதற்கு பின் அதை வலிமைப்படுத்திய பின் வாழ்க்கையில் நாம் எது குறை என்று பார்க்கின்றோமோ அது நல்லதாக நிறைவேற வேண்டும். குழந்தைக்கு திருமணமாக வேண்டும், சீக்கிரமே அது உயர்ந்த நிலை பெற வேண்டும், ஞான குழந்தைகள் உருவாக வேண்டும் என்ற நிலைகளை நாம் எண்ணுதல் வேண்டும். ஆனால் கல்யாணமாகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, இவ்வளவு வயதாகிவிட்டது, திருமணமாகி இவ்வளவு நாளாகிவிட்டது என்று இந்த ஏக்கம் வந்துவிட்டால் அது நடக்க வேண்டும் என்ற நிலை அருள் வழியிலே வந்தால் சோர்வு வராது. ஆனால் நடக்கவில்லை, திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை என்று இந்த நடக்கவில்லை ஆகவில்லை என்று இந்த உணர்வில் வந்தால் சோர்வடைந்து விடுகின்றோம். சோர்வடைந்த நிலையில் நாம் எண்ணி சுவாசிக்கப்படும் பொழுது விஷத்தன்மையான உணர்வுகளை நம்மை பலவீனப்படுத்தி இந்த புவியின் பற்றும், அதான் குடும்ப பற்று என்று இங்கே சுட்டிக்காட்டின அந்த புவியின் பற்று அதிகரித்து விடுகின்றது. அறிஞானிகளை பற்றிய பற்று தணிகின்றது. அருளை கூட்டினால்தான் எதையுமே நாம் வெல்ல முடியும், சாதிக்க முடியும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் உயர்ந்ததாக இருக்கப்படும் பொழுது அனைத்தும் நலமாகின்றது. ஆனால் சிறிது தளர்ச்சி அடைந்து அதை விட்டுவிட்டால் பலவீனமடைந்து விஷம் தன்மை கூடிவிடுகின்றது. ஆகவே மனித வாழ்க்கையின் எண்ணங்கள் இந்த அடிப்படையில் சென்றால் ஞானத்தை இழக்கும் சந்தர்ப்பமாகவே அது மாறிவிடுகிறது. அது ஒவ்வொரு நொடியிலும் நமக்குள் வரக்கூடிய எந்த குறையாக இருந்தாலும், தெளிவாக சொல்லுகிறார்கள், எந்த குறையாக இருந்தாலும் அதை மனதிலே இருத்தாதபடி, அதை மனதிலே இறுக்கி பிடிக்காதபடி அருள்வழி பெற வேண்டும், அருஞானம் பெருக வேண்டும், அருள்வழி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், அருள்வழியில் எங்கள் வாழ்க்கையை நலம் பெற வேண்டும், அருஞான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும்
எங்கள் பார்வை அனைவரையும் நலமாக்க வேண்டும் ஈஸ்வரா, நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்ற இத்தகைய உணர்வை நாம் வளர்த்து கொண்டே வந்தால் அந்த உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்புகள் நமக்குள் உருவாகும். நமக்குள் அது பெருகத் தொடங்கும். நமக்குள் இந்த பற்று அதிகமாக வளரும். நம் சொல் அனைவரையும் அந்த அருள் பற்றுடன் அனைவரையும் இணைத்திடும் நிலையாக, அனைவரையும் அருள் பற்றுடன் இயக்கும் நிலையாக வரும். நாம் எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். அந்த உணர்வின் இயக்கமும் நமக்குள் தொடர்ந்து செயலாக நாம் அந்த மனபலம் பெறுவோம், மன வலிமை பெறுவோம். மனபலமும் மன வலிமை கொண்டு செயல்படும் பொழுது நம்மை சார்ந்தோருக்கும் அது நல்ல உணர்வாக பலரும். நாம் அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ முடியும், அருள் வழியிலே வாழ முடியும். ஆகவே நாம் பற்ற வேண்டியது ஞானிகளுடைய உணர்வு. நாம் ஆசைப்பட வேண்டியது அருள்வழி பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும் என்பதுதான். ஆக அதற்காக மற்றதெல்லாம் செய்யக்கூடாது, குடும்பத்தை நாம் நினைக்கக்கூடாது என்பதல்ல. அருள்வழி பெற்று அருஞானிகள் உணர்வை வளர்த்து அந்த அருள்வழியிலே இந்த குடும்பப்பற்றை நாம் வழி நடத்தினோம் என்றால் நம்மையும் நாம் சீர்படுத்தி, நம்மையும் காத்து, மற்றவர்களையும் சீர்படுத்தி, மற்றவர்களையும் காக்கக்கூடியதாக, அதுதான் உண்மையான ஞானிகளுடைய, அவர்கள் உலக மக்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்ற தவம் இருக்கின்றார்களோ, பிரார்த்திக்கின்றார்களோ, அந்த உணர்வோடு நாம் ஒன்றுபடுகின்றோம். அந்த வழியில் நாம் ஞானிகள் வட்டத்தில் இணையப்படும் பொழுது நம்மை சார்ந்தோறும் அந்த மகா ஞானிகளுடைய வட்டத்தில் இணையத் தொடங்குகிறார்கள். அதைத்தான் குருநாதர் இங்கே அருள் பற்று என்று சொல்லுகின்றார். அதை நாம் அனைவரும் அருள் பற்றினை பற்றுடன் பற்றுவோம். வாழ்க்கையில் வரும் இருளை பற்றற்றதாக மாற்றுவோம். என்றுமே மகிழ்ந்து வாழ்வோம்.